ரிஷபராசி என்பர்களே, ஆணி மாதம் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு சாதக பலன் தரக்கூடிய மாதமாக அமைகின்றது. முதல்ல இந்த மாதம் தொடங்கும் போது சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இது கொஞ்சம் சுமாரான பலன் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு கிரகம் ஒரு இடத்துல மறையணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு விதி இருக்கிறது. பொதுவாக 6, 8, 12ன்னு சொல்லக்கூடியது மறைவிடங்களாக இருக்கும். 3ஆம் இடத்திலும் கிரகங்கள் மறையும். அரை அசுபஸ்தானம், அரை மறைவிடம், அதாவது பாதி மறைவிடம்னு அதை நம்ம சொல்லுவோம். அப்போ 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவோடு சேர்ந்து இருக்கார். நடுவில் புதனுடைய தொடர்பு அவருக்கு கிடைக்கிறதுனால முயற்சியின் பேரில் பலன் கிடைக்கும். இந்த மாதத்தில் பலன்கள் சுலபமாக இருக்காது, ஆனால் உங்களுக்கு முயற்சியின் பேரில் பலன் கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. உடன் பணியாற்றக்கூடியவர்கள் உதவுவார்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து ஒரு பணியை ஆற்ற முடியும். அப்படியாக தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சி ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் பலன் கொடுக்கும். ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த ஆணி மாதத்தில் கடைசி 10, 12 நாட்கள் கடகராசியிலேருந்து சிம்மத்துக்கு வந்துடுவார். அப்போது 4ஆம் இடத்துல சுக்கிரன் கேதுவோடு சேர்றார். அப்போ கொஞ்சம் சுகம்னு சொல்லக்கூடிய ஒரு கம்ஃபர்ட் ஜோன், நல்ல ஒரு உறக்கம், தேவையான நேரத்துக்கு தேவையான செயல்களை செய்யக்கூடிய ஃப்ரீடம், அந்த டைம், கையில் காசு இருக்கிறது, நல்ல சுவையான போஜன நேரத்துக்கு கிடைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் குறையும். ஏன்னா நீங்கள் புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறது, புதுசாக வேலைக்கு சேர்றது, ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறது, வீடு கட்டுறது, இப்படி ஏதாவது ஒரு பணி, திருமணம் போன்ற பணிகளை எடுத்துகிட்டு நேரங்காலம் பார்க்காம கொஞ்சம் அலைய வேண்டியது இருக்கும். அதனால் இந்த மாதத்தில் கொஞ்சம் ஓய்வு, வசதி, சுகம்ன்றது குறையக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்கிறது. மற்றபடி சாதக பலன் அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய மாதம் இது. அப்போ சூரியன்னு சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னால் உங்களுடைய சொந்த காலில் நீங்கள் நிற்கிறதுக்கு, உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு, வாழ்க்கையில் நம்ம ஒரு இலக்கை அடையணும், பொருள் சேர்த்து வைக்கணும், சொத்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி புதுசாக வேலைக்கு சேரக்கூடியவர்கள் நல்ல வேலையில் சேரணும், நிறைய சேர்த்து வைக்கணுன்ற விஷயங்களை நினைப்பீங்க. மத்தியம வயதில் இருக்கக்கூடியவர்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா நமக்கு ஏதாவது வருமானம் வரத்துக்கு வழி பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணுவீங்க. உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் பார்த்து கொள்வதற்கான வருமானங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம். இந்த பலனை சூரியன் தருவார். 2ஆம் இடம் தனஸ்தானம், 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அந்த இடத்துல அந்த சூரியன் இருக்கார். சூரியன்னா என்னென்னா கடமைகளை செய்கிறது. எல்லாரும் முன்னாடியும் நான் என் கடமையை சிறப்பாக செஞ்சுட்டேன்னு சொல்லி பிறருக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது. அதுதான் சூரியனுடைய பலன். அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, புதன் வீட்டில் இருக்கிறதுனால இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். கூடுதல் வருமானத்திற்கான வழியை யோசிப்பீங்க. அடுத்ததாக செவ்வாய் ராசிக்கு வரார். மாதம் தொடங்கும்போது 12ல் இருக்கார், அப்புறம் ராசிக்குள்ளே வரார். அப்படி செவ்வாய் ராசிக்குள்ளே வரும்போது உங்களுடைய சகோதர ரீதியாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் சுமூகமாக அதை முடித்து கொள்ளலாம். வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி பண்ணலாம். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதி. அப்போ ரிஷபராசியில் இருந்து துர்லபமாக கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு, அது விவாகரத்து அளவுக்கு போகிற மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் கூட பேசி சமரசம் செய்து நிம்மதியாக சேர்ந்து இருக்கக்கூடிய பலன் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது. 10, 11ல் ராகு சனி இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதனால் கடுமையாக உழைத்து பாடுபட்டு முயற்சி செய்து வேலையில் உயர்வது, உங்களுடைய தொழிலில் உயர்வது, இதுதான் இந்த மாதத்தினுடைய முழுமையான இலக்காக உங்களுக்கு இருக்கும். அப்போது ஓய்வு, வசதி, சுகங்கள் குறையும். ஆனால் எதிர்காலம் பற்றிய எண்ணம் அதிகமாகும். பொருள் சேர்க்கணும், நம்ம சொந்த காலில் நிற்கணும், பெரிய ஆள் ஆகணும் என்ற எண்ணங்கள் இந்த மாதத்தில் ஏற்படும். இந்த மாதத்தில் மிகச்சிறந்த நல்ல பலனை நீங்கள் அடையிறதுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் சந்திரன் வீட்லேயும் சூரியன் வீட்லேயும் சந்திரிக்கிறார். அதனால் ஒரு சிவாலயம் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிவபெருமானை பார்க்கும்போது அம்பாலையும் சேர்த்து பார்க்குற மாதிரி ஒரு ஆகம அமைப்பு இருக்கும். அப்படி முடியும் போதெல்லாம் சென்று ஒரே நேரத்தில் அம்மையப்பனை தரிசனம் பண்ணுங்கள் இந்த மாதம்.